கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி ஷிஃப்ட் டிசைர் இந்த வண்டியில் ஒரு ஹெட் கேஸ்கெட் தான் போயிருக்கு. ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எக்ஸாஸ்டோட ஸ்மோக்கு இந்த கூலண்ட் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். கம்ப்ரஷன் சேம்பரில் இருக்கிற ஏர் எல்லாமே கூலண்ட்டில் மிஸ் ஆகுறது தான் ஒரு கேஸ்கெட் போகிற கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கூலண்ட் டேங்கை பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2019 மாடல். இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே எவ்வளோ ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதனால் இந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேட் ஆகும். ஏன்னா கேம் டோரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இன்ஜெக்டர் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஜெக்டரோட சாலினட் வால்வை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இன்ஜெக்டரோட ரிமூவிங் டூலை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாலினட் வால்வை ரிமூவ் பண்ணிட்டு காயில் ரிமூவ் பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த புல்லர் போட்டு தான் எடுக்கிறோம். எவ்வளோ ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் கேஸ்கெட் ஒர்க்லேயே இந்த ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இன்ஜெக்டர் ரிமூவ் பண்ணுறேன். டக்குன்னு அடிக்கும்போது மர பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட்லாம் கட் ஆகலை. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிலிண்டர் ஹெட்டு தண்ணி இல்லாமல் தான் ஓடி பெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடம்லாம் பாருங்கள், கம்ப்ரஷன் சேம்பரில் எல்லாமே மிஸ் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்புக்கு இதுக்கப்புறம் அனுப்புகிறேன். மெஷின் ஷாப்பில் இதோட சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபிட்டிங் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடம்லாம் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் டிசைரோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்லேருந்து வந்துடுச்சு. இந்த மெஷின் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹெட்டோட சர்ஃபேஸிங்கே வந்து அவங்க கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டாக் மேனிஃபோல்டும் கிராக் ஆகிடுச்சு. இன்டாக் மேனிஃபோல்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆனதுனால வெளியும் வரல, ஸ்டெட்டு உடஞ்சதுனால. அதனால் இன்டாக் மேனிஃபோல்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இன்டாக் மேனிஃபோல்டோட ப்ரைஸ் பாருங்கள், 4,450 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டாக் மேனிஃபோல்டில் EGRோட டியூபும் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரும் வந்து சேர்ந்து தான் வருது. இன்டாக் மேனிஃபோல்டு எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஹெட்டில் எல்லா அசம்பிளும் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இன்டாக் மேனிஃபோல்டு எக்ஸாஸ்ட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட இன்ஜெக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சர்வீஸ் பண்ணி தான் இது இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட மேலே இருக்கிற கண்ட்ரோல் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே நான் புல்லர் போட்டு எடுத்தேன். அதனால தான் இது இன்ஜெக்டரை நான் சர்வீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் டிசைரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சு. கூலண்ட்டோட ஓஸ் கட் ஆகி அதை பார்க்காம ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஓவரிட் ஆகி ஹெட்டோட கேஸ்கெட் போயிடுச்சு. அந்த ஹெட் கேஸ்கெட் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.